Praise the Lord. சங்கீதம் 41:3 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் வியாதி படுக்கையிலே வேதனையோடு, கண்ணீரோடு, வலிகளோடு, மன துக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது ஒரு நல்ல சுகம் கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியாய் இருக்கிற நம்மை அவர் தாங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். He sustains us in our sickness. அல்லாட்டினா இந்த வியாதியின் கொடூரம் இருக்குது பார்த்தீங்களா, சில பேரால் தாங்கவே முடியாது. அதை கடந்து போகிறவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் தாங்குகிற தேவன் மாத்திரம் இல்லை, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீராம். அவர் படுக்கையே, வியாதி படுக்கையே மாற்றுகிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் யாராவது வியாதி படுக்கையில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், மரண தருவாயில் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த படுக்கையை, வியாதி படுக்கையை அவர் மாற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 நாம் பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே முதல் வசனம், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போ அவனிடத்துல ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து வந்து, உன் காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ மறிக்க போகிறாய் என்று சொல்லிவிடுகிறார். ஆனாலும் அந்த ராஜா சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுகிறார். தன் காரியங்களை அவருக்கு முன்பு வைக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்திலே, நீண்ட காலங்கள் வியாதியாயிருக்கிற ஒரு மனுஷன், 38 வருஷம் வியாதியாயிருக்கிற மனுஷன், இயேசு அவனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அத்தனை காலம் வியாதியாய் இருந்தவன் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து அவர் பின்னே சென்றான். எவ்வளவு ஆச்சரியம்! இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, வியாதியில் உன்னை தாங்குகிறவர் மாத்திரம் அல்ல, உன் வியாதி படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி உனக்கு பரிபூரண சுகத்தையும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார்.